ஆடி மாதத்தில் இதை மட்டும் பண்ணுங்க, அப்புறம் எப்பவும் குலதெய்வம் வீட்டை விட்டு போக. எந்த ஒரு தெய்வத்தை நாம் வணங்குவதாக இருந்தாலும் நமது குலதெய்வத்தை நினைத்து வணங்கிவிட்டே அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருளும் நமக்கு கிட்டும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் தடைகள் வருவதை தடுத்து வெற்றிகள் கிடைக்கும். அந்த குலதெய்வத்தின் அருள் நமது வீட்டில் பரிபூர்ணமாக இருக்க நீங்கள் இந்த ஒரு வேண்டுதலை வீட்டில் செய்தால் போதும். அதுவும் ஆடி மாதம் செய்தால் மிகவும் சிறப்பு என்றே சொல்லலாம். இந்த வழிபாட்டை நாம் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளோ அல்லது மாலை 6 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளோ செய்துவிட வேண்டும். சுவாமி படங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் விக்கிரகம் வைத்து வழிபடுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் பால் அபிஷேகம் செய்து அவர்களுக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விளக்கு பூஜைகளுக்கு எப்படி தயாரிக்கிறீர்களோ அதே போன்று ஒரு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயை நன்கு நாரெல்லாம் உரித்து குடும்பியுடன் வைக்க வேண்டும். அதில் சுற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பச்சரிசியின் மேல் வைக்க வேண்டும். பிறகு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலுடன் சேர்த்து 2 வகையான சாதங்களை வைக்க வேண்டும். பிறகு இளநீர், தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, இதனுடன் ஏதாவது ஒரு தானியத்தில் செய்யப்பட்ட கூழையுடன் வைக்க வேண்டும். அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை என்பதால் வேப்பிலையையும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டுவிட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அம்மனின் 108 போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செய்து முடித்த பிறகு பிரசாதத்தை அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய பெண் குழந்தைக்கோ அல்லது வயது முதிர்ந்த சுமங்கலிக்கோ கொடுக்க வேண்டும். பிறகு தான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும். மறுநாள் காலையில் வழிபாட்டிற்கு வைத்த தேங்காய் மற்றும் பச்சரிசியை எடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி நாம் தேங்காயை வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த தேங்காயில் அம்மனின் அருளும் அதே சமயம் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக வீற்றிருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பரிகாரத்தை ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் செய்தால் மிகவும் சிறப்பு. மேலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமது வீட்டில் குலதெய்வம் எப்பொழுதும் வாசம் செய்யும். வரும் துயரங்களை நீக்கி வாழ்வில் இன்பத்தை கொடுக்கும். செல்வ செழிப்புடன் வாழலாம். வாழ்நாள் முழுவதும் கடன் தொல்லையே வராது. கடன் இருந்தாலும் அது நமக்கே தெரியாமல் சிறிது சிறிதாக அடைந்துவிடும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.